ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா யுகாதி இல்லை. ஸோ யுகாதி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் ஆட்டு மூளை ஃப்ரை பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குல்ல. இது ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. ரொம்ப சிம்பிள் தான், அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு பேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் கறி மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடர், அவ்வளோதான். எண்ணெய் விட்டதும் கடுகு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைன் அப்படியே இதில் சேர்க்குற வேண்டியதான். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துட்டு, கொஞ்சம் மிளகாய் தூள், அவ்வளோதான். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்ததுன்னா நம்ம இறக்கிடலாம். வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மசிச்சு செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு, மசாலாலாம் போட்டுட்டு அப்படியே 2 பெரட்டி அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும், அந்த மூளையோட ஸ்மெல். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டையோட மஞ்சக்கரு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். நான் நினச்சேன் பெருசாக இருந்தது மூளை, ஸோ அந்த உப்பு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோதான். ஸோ அப்படியே எல்லாம் சுருண்டுருச்சு. ஸோ அதனால் இன்னுமே கம்மியாக உப்பு போடணும். சால்ட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, bye.